ஹெவியா எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்ததால ஏற்பட்ட மயக்கம் இன்னும் தெரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? எலக்ட்ரிக் ஷாக்கா? ஆமா சுந்தர், மகேஷுக்கு யாரோ கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காங்க. சாதாரணமான எலக்ட்ரிக் ஷாக்கையே நம்மளால தாங்க முடியாது. ஆனா மகேஷுக்கு ஹெவியா கொடுத்துருக்காங்க. அதான் மயங்கியே இருக்கிறாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறேன். ஆனா நாளைக்கு தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். அவரை போய் பாக்குறதுனா பாருங்க. மாமா வாங்க. மாப்பிள்ள என்னம்மா? மகேஷ் கண்ணு திறந்து பாரு மகேஷ், ரேவதி வந்திருக்க. மகேஷ் இத பாரு மகேஷ். மகேஷ் இத பாரு மகேஷ். யாரு மகேஷ் உன்னை இப்படி பண்ணது? யாரு மகேஷ் உனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தது? சொல்லு மகேஷ், சொல்லு. மகேஷ் மாப்பிள்ள, போலீஸ்காரங்க தான் சின்ன மாப்பிள்ளைக்கு கரண்ட் ஷாக் வச்சிருக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு கேட்டே ஆகணும். அவங்கள என்ன பண்றேன் பாருங்க, என்ன பண்றேன் பாருங்க. மாமா வேணாம் மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி மாப்பிள்ள, எப்படி மாப்பிள்ள பொறுமையா இருக்க சொல்றீங்க? இப்ப இருக்க நிலைமையை பாருங்க. ஆடி ஓடி நல்லா இருந்த மனுஷனை இப்படி ஒரேடியா படுக்க வச்சிருக்காங்களே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? மாமா உங்க வேதனை எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்ப நமக்கு மகேஷ் தான் மாமா முக்கியம். சண்டை போறது முக்கியம் இல்ல. மனசு கேட்க மாட்டேங்குது மாப்பிள்ள. ரேவதி இப்படி அழுகுறதும் சின்ன மாப்பிள்ள பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறதையும் பார்க்கும்போது என் ரத்தம் அப்படியே கொதிக்குது மாப்பிள்ள. இப்படி செஞ்சவங்களை சும்மா விடக்கூடாது, தண்டிச்சே ஆகணும். மாமா நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு இதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம், பின்னாடி பாத்துக்கலாம். முதல்ல மகேஷை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். ஆமாப்பா, மகேஷ் இப்ப உயிரோட நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம்ப்பா. அதனால நடந்ததை மறந்துட்டு இனிமே நடக்க போறத பாப்போம்ப்பா. மாலத்தி சொல்றது சரிதாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனையை பெருசு பண்றதுக்கு மாப்பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாங்க. அதாங்க நல்லதுன்னு ஏன் மனசுக்கு படுது. அது மட்டும் இல்லாத மகேஷ் கிட்டயும் இதை பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா இதை ஞாபகப்படுத்தினா மகேஷ் மறுபடியும் கோவப்பட்டு அந்த சத்யா கிட்ட மறுபடியும் சண்டைக்கு போவான். மாப்பிள்ள, நாங்க யாரும் சின்ன மாப்பிள்ளைய பத்தி பேச மாட்டோம். முதல்ல இவரை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பார்ப்போம். மகேஷ் அகிலா, ஆதி காஃபி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். இந்தாங்க. இந்தடா. விஸ்வா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டல்ல, எல்லாரும் போய் புடவை வாங்கிட்டு வந்துருவோம். புடவை வாங்குறதுக்கு நான் எதுக்கு? லேடிஸ் போனா போதாது? என்னங்க இப்படி சொல்றீங்க? நாளை கழிச்சு அகிலாக்கு தாலி கட்டுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா போய் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி புடவை செலக்ட் பண்ணலாம். சும்மா சாக்கு போக்கு சொல்லாம எங்க கூட கிளம்புற வழியை பாருங்க. எனக்கு லைட்டா ஃபீவர் வர மாதிரி இருக்கு. வெயில் அலைய வேணான்னு பாக்குறேன். என்னாச்சு விஸ்வா? ஃபீவரா? என்னங்க, நம்ம போற கடை ஃபுல்லா ஏசி தான், அங்க ஒண்ணும் ஆகாது. நீங்க கிளம்பி வாங்க. ஆதி, என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெங்களூர்ல இருக்கிற சொத்துங்களுக்கு அகிலாக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சைன் வாங்கிட்டு வாடான்னு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டிருக்க. என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல அவன மொத்த சொத்தையும் நீ ஆட்டிய போடலான்னு பாக்குறியா? ஆட்டிய போடலான்னு பாக்குறியா? ஆட்டிய போடல திமுறடா உனக்கு மாவனே. அண்ணா சொல்ல நிறுத்துங்க.
மாமா என்ன வீட்டுக்குள்ள வந்து ஆதி அடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல அவரை விடுங்க. விடுங்கன்னு சொல்றல. யார் நீங்க? நான் யாரா? நான் தான் மூர்த்தி, அகிலாவோட மாமன். அகிலா, இவர்தான் உன் மாமாவா? இவர்தான் உன் சொத்தை எல்லாம் புடிக்கிட்டு அனுப்புனாரா? ஆமாக்கா, இவரேதான். நான் தான் சொத்தெல்லாம் வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்ல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆளை போய் இன்னும் ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீனா சட்டப்படி செல்லுபடி ஆகணும்ல. அதுக்காக தான் இவனை உங்ககிட்ட அனுப்பி கையெழுத்து வாங்குறதுக்கு பத்திரத்தை கொடுத்து அனுப்புறேன். ஆனா இவன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டு எனக்கே குழி பறிக்க பாக்குறான். விடுவேனா? நானு எடுத்துட்டு வந்துட்டேன்ல பத்திரத்தை. இந்த புது பத்திரத்துல கையெழுத்து போட்டு கூட நான் வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஓடல எல்லா உண்மையும் போட்டு நான் உடைச்சிருவேன். கையெழுத்து போடுறியா இல்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டுமா? வேண்டாம், எந்த உண்மையும் சொல்லாத. உனக்கு கையெழுத்து தானே வேணும், அதை நான் கண்டிப்பா போடுறேன். எங்கெங்கெல்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லு, எல்லா இடத்துலயும் கையெழுத்து போட்டுறேன். தயவு செஞ்சு எந்த நீ எதுக்கு கையெழுத்து போடணும்? இவனுக்கு பயந்துக்கிட்டா? வேண்டாம், கையெழுத்து போடாத. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம். அக்கா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். முடியாது அகிலா. இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்துகிட்டு உன்னை கையெழுத்து போட விட மாட்டேன். அக்கா ப்ளீஸ், இவன் இதோட ஒழிஞ்சு போகட்டும். அக்கா, நீங்க பத்திரத்தை கொடுங்க. ஹலோ, என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி சீன் போடுறீங்களா? என்ன கிறுக்கு பையன் நினைச்சீங்களா? அப்படி மட்டும் நினைக்கல. சொந்தக்காரங்கிற போர்வேல இவ சொத்தெல்லாம் புடுங்குற அயோக்கியன்னு நினைக்கிறேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா நந்தினி? நான் ஒரு உண்மையை சொன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதோ நிக்கிறாள் அகிலா, இவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டு தான் மறு வேலை பாப்ப. தெரியுதா? என்னையா பெரிய உண்மை? வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்க. அப்படின்னே உண்மை சொல்லியா? மாமா வேண்டாம், அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும், அதை நான் போட்டு தரேன். அகிலா, பயப்படாத. இவன் சும்மா மிரட்டி பாக்குறான். அதுக்கு நீ பயந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன்னு எதிர்பார்க்கறான். என்ன சொல்றான்னு பாக்கலாம். ஏய் சொல்லியா? சொல்ற நந்தினி, கேட்டுக்கோ. இதோ நிக்கிறானே ஆதி, இவன் இவளுக்கு புருஷனே இல்ல. புருஷன் சொல்லி நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு உண்மையான அப்பன் யார் தெரியுமா? அதோ நிக்கிறானே உன் புருஷன் விஸ்வாதான். பொதுவாக எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வாழ வைக்கிறது வைஃபை கனெக்டிவிட்டியோட இருக்கிற இந்த ஆஃபீஸஸ் தான். ஐயோ 12 o'clock ஆயிடுச்சே. அந்த பிபிடி அனுப்பணுமே. அந்த பிபிடியை 2 o'clock அனுப்புறேன்னு சொல்லிடா. யாராவது என் பென்ட்ரைவ் பார்த்தீங்களா? ஐம் ஆஸ்கிங். நோ, மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க 10 என்றதுக்குள்ள. ரோஸ், ஐ அம் டயட். எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கு எங்க அது? கூட 2 பீஸ். ஐம் கோனா ரிசைன் மை ஜாப். சார், நம்ம அக்கௌண்ட்டும் ரிசப்ஷனிஸ்ட்டும் ஏதோ கசமுசம் சார். சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, 2 கிழம். ஐ ஹேட் திஸ் கம்பெனியா, ஐ ஹேட் திஸ் கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மெட்ராஸ் மீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்ப்பமா இருக்கிறவளை கைவிட்டுட்டு உன் கூட சென்னைக்கு விஸ்வா ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் இவளும் இங்க வந்து தான் கர்ப்பத்துக்கு காரணம் ஆதின்னு கற்பனை ஒருத்தனை சொன்னான்.
அந்த கட்டுக்கதைக்கு ஏத்த மாதிரி ஆதிங்கிற இவனை அனுப்பி புருஷனா நடிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். கொடுத்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டான். அதனாலதான் வேற பத்திரத்தை எடுத்துட்டு வந்தேன். அகிலா, இதுல கையெழுத்து போட்டு இந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பு. இல்ல நடக்கிறதே வேற. விஸ்வா, அந்த ஆளு சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையா? அகிலா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொன்னானே, உண்மையா? சொல்லுங்க விஸ்வா, உண்மையா? ஆமா, உண்மைதான். பாரு, வேணும்னு உங்ககிட்ட எப்படி நான் இது சொல்றது? நான் அவகிட்ட இது பாரு. வேண்டாம் நந்தினி, நான் சொல்றது கொஞ்சம். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இல்ல வேண்டாம். நந்தினி, நந்தினி, நந்தினி. அக்கா, அக்கா, நந்தினி, அம்மா நந்தினி. நந்தினி, நந்தினி நில்லு ப்ளீஸ். நந்தினி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அம்மா நந்தினி. ஏன் சொல்லும் கத்துற? என்னாச்சு? எது கத்துனா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? சொல்லு செல்லும், கெட்ட கனவு கண்டியா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உனக்கு கெட்ட கனவு தான் வரும். கனவுல யாராவது சூசைட் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? சூசைட் பண்ணிக்கிட்டது விஸ்வா பிரதரா இல்ல நந்தினி சிஸ்டரா? என்னடி செல்ல முறைக்கிற? நீ பயந்து போய் கத்துனதை பார்த்தா இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் சூசைட் பண்ணியிருக்கணும். அதனால தான் இவ்வளோ பயந்து போயிருக்க. ம், நல்லா சாமியை கும்பிட்டுட்டு படுத்துக்கோ. கெட்ட கனவு எதுவும் வராது. ம், சாமி கும்பிட்டு படுத்துக்கோ. என்ன? குட் நைட். ஐயோ ஆண்டவா, எனக்கு நல்ல கனவா வரட்டும்டா சாமி. ஹாய் செல்லம், எங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு வரியா? ஆ இல்லை, ஏன் கேட்டேன்னா வழக்கமாக நீயும் விஸ்வாவும் ராத்திரி நேரத்தில் தானே மீட் பண்ணிக்குவீங்க. இப்போ காலையிலே போயிட்டு வர, அதான் கேட்டேன். உன் வாயை கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? நீ பேசினாலே பத்துக்கிட்டு வருது. ஏன் சொல்லி இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நைட்டு ஒரு கனவு கண்டேன். அது உங்ககிட்ட சொல்லலாம் தான் தேடி வந்து பார்த்தா உன்னை காணோம். சரி, விஸ்வா பிரதர் மீட் பண்ண போயிட்டியோன்னு கேட்டேன். அதை விடு, அவனை பற்றி எனக்கு என்ன பேச்சு? நான் கண்ட கனவு பற்றி உங்ககிட்ட சொல்லட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போனோம். எஸ், ஐயோ, அந்த சுவிட்சர்லாந்து பனிமலையில் நம்ம 2 பேரும் ஸ்கேட்டிங் போகிறோம், சாக்லேட் திங்குறோம், அப்புறம் ஐஸ் கட்டி இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் தூக்கி வீசி விளையாடுறோம். அப்படி விளையாட பேலன்ஸ் தர மாதிரி கீழே விழுந்துடுறோம். பேலன்ஸ்க்காக நம்ம 2 பேரும் இருக்க கட்டி பிடிச்சிக்கிறோம். கட்டி பிடிச்சி அப்படியே மலையில இருந்து உருண்டு அப்படியே கீழே வந்துட்டே இருக்கோம். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் உருண்டு வருவாங்களே, அதே மாதிரி இருந்தது. செம ரொமான்டிக். போதும், நிறுத்து.
நீ காண்ற கனவெல்லாம் பலிக்கவே பலிக்காது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கனவே கனவே என் கனவுல வராதுன்னு சொல்லவா முடியும்? உனக்கு டெரரா கனவு வருது, எனக்கு ரொமான்டிக்கா கனவு வருது. வாட் கேன் ஐ டூ? கனவுக்கு என்ன 144 போட முடியும்? ஆ? ஏய் மூர்த்தி தான் கூப்பிடுறாரு. பேசுறியோ மாமங்கிட்ட? நீ பேச மாட்ட. சரி, நம்ம பேச்சுக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுலாம். சொல்லுங்கண்ணா, எங்க இருக்கீங்க? அதே நான் இப்ப இடத்த மாத்திட்டேன். இந்த இடத்துக்கு வர சொல்றதுக்காக தான் உனக்கு போனே பண்ணேன். எங்கண்ணா வரணும்? சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேண்ணா, உடனே கிளம்பி வரேன். செல்லம், என்னதான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறவங்களா இருந்தாலும் இப்போ நான் பேச்சுலர். உனக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எனக்கு கூச்சமாக இருக்கு. கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுறியா? ப்ளீஸ். சார், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். வாங்கம்மா. சரிம்மா, வாங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வாங்க. மகேஷ், அண்ணா. நல்லா இருக்க? மகேஷ், ரேவதி. மாப்பிள்ளை. ஏய், ஏய், ஏன் அழுவுற? நான் தான் நல்லா ஆயிட்டேன்ல, இப்ப எதுக்கு தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? உன்னை இப்படி பாக்குற வரைக்கும் என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? ஏண்டா, ஏன் எப்படி அழ வைக்கிற? ஐயோ ரேவதி, அழுவாத, எல்லாம் தான் சரியாயிடுச்சுல. இனிமே எனக்கு ஒண்ணும் ஆகாது. மகேஷ், நீ எப்ப கண்மொழிப்பன்னு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம்டா. இப்பதான்டா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. வாடா, வீட்டுக்கு போலாம். வா, வாங்க போலாம். இந்தாம்மா, அந்த ஃபைல் எடுத்து அந்த பேக்ல போட்டுக்கோ. அந்த பேக்கையும் எடுத்துக்கோ. வாங்க, பார்த்து மெதுவா. இதுல போடு. நல்ல நல்ல வாங்க. மிஸ்டர் மகேஷ், ஒரு நிமிஷம். மகேஷ், கொஞ்சம் வாங்க. என்ன உங்ககிட்ட பேசணும். என்ன டாக்டர்? வாங்க சொல்றேன். நீங்களாம் இங்கே இருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. வாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்பலாமா? மகேஷ், டாக்டர் என்ன சொன்னாரு? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன் மகேஷ். டாக்டர் என்ன சொன்னாரு? அது என்னென்ன மருந்து எப்பப்போ சாப்பிடணும்னு அவர் சொன்னாரு. இதை சொல்றதுக்கு அவங்கள தனியா கூட்டு போய் பேசினாரு. இங்க எல்லா இதுலயுமே சொல்லிருக்கலாமே. நாங்க அதுக்குள்ள என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். எதுக்கு அங்க போய் சொல்லணும்? இதை தான் உங்கள்கிட்ட சொன்னாரா? வேற எதுவும் சொல்லல? அண்ணே, என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? டாக்டர் இதை தான் சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. இல்ல, நீ எதுவும் சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்றதுக்கு தயங்குற. ஏன்னா போகும்போது இருந்த உன் முகம் இப்ப இல்லையே. இல்லண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நான் எப்பவும் போல தானே இருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே முகம் இப்படிதாங்க இருக்கும்.
வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு குளிச்சாலே நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க முதல்ல கேள்வி கேட்கறது நிறுத்துங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க, நீங்க வாங்க மகேஷ். போங்க வாங்க. என்னண்ணே வீடு சூப்பரா இருக்கு. புது இடம், புது வீடு. இதை பார்க்க தான் என்ன வர சொன்னீங்களா? ஆனா அந்த வீடு விட இந்த வீடு பெட்டரா இருக்கு. ஏன்னு இடத்த மாத்திட்டீங்க? என்ன ராஜா பண்றது, ஏற்கனவே இருந்த இடம் நோட்டட் ஆயிடுச்சு. அந்த விஸ்வா பையன் எப்படியோ மோப்பம் பிடிச்சி போலீஸோட வந்துட்டான். அதான் இடத்த மாத்திட்டேன். சரி, அதை விட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு அடிச்செல்லாம். வாங்கணும் தானே ட்ரை பண்ண, ஆனா சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2-3 நாள்ல எல்லா பத்திரத்துலையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப உடனே பத்திரத்துல எனக்கு கையெழுத்து வேணும். பெங்களூர் லாயர் டார்ச்சர் கொடுக்குறாரு. என்னண்ணே என்னமோ 2 மசால் தோசை பார்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நீங்க கேட்கறது கையெழுத்து, அதுவும் பத்திரத்துல. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நடக்காது. எல்லா நேரம் பார்த்து தான் செய்ய முடியும். அப்படியாடா ராஜா? என்னண்ணே பேசிட்டு இருக்க பொலிர் அரைஞ்சிட்டீங்க. நீங்க அடிக்கிற அளவுக்கு நான் தப்பா எதுவும் பேசலையே. நீ தப்பா நடந்துகிட்டதுனால தான்டா அடிச்சேன். என்னென்ன சொல்றீங்க? புரியாத மாதிரி பேசாதடா. எவ்வளவு தூரம் நான் செலவு பண்ணி உனக்கு ட்ரைனிங் கொடுத்து அகிலா கிட்ட அனுப்பி வச்சா உன் இஷ்டப்படி நடந்துப்பியோ? என்னென்ன சொல்றீங்க? எதுக்குடா கிழிச்ச? ஏன்டா கிழிச்ச? நான் கொடுத்து அனுப்பின பத்திரத்தை எதுக்குடா கிழிச்ச? அகிலா கிட்ட கையெழுத்து வாங்கி எல்லா சொத்துக்களையும் நானே வச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கு வேட்டு வைக்கிறியோ? உன்னை கூலி வேலை தான் செய்ய அனுப்புனேங்கிறத மறந்துட்டு அகிலா கழுத்துல தாலி கட்டி மொத்த சொத்தையும் அமுக்கலான்னு பாக்குறியோ? என்ன அகிலா அழகுல மயங்கி எனக்கு ஆப்பு வைக்க பாக்குறியா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி பண்ணுவேனா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணலண்ணே. நடிக்காதடா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். என்னண்ணே அண்ணா என்ன சந்தேகப்படுறீங்களா? பயமுடா, நான் சந்தேகத்துல பேசல, சரியான ஆதாரத்தோட தான் பேசுறேன். நீ பத்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. தம்பி, கொஞ்சம் வெளியே வரீங்களா?